உங்களோட இந்த டிராவல் சக்சஸ் டிராவல்ல பிரியன் சார் எப்படி எவ்வளவு மிஸ் பண்றீங்க? பெரிய மிஸ்ஸிங். அதெல்லாம் வந்து அது வந்து இழப்பு தான், அவ்வளோதான். அது நிறைவே அது அந்த இது வந்து ஃபில்லப்பே பண்ண முடியாது அந்த இடத்த யாராலும். அது ஒரு பிரதர் தான். நமக்கு என்னடா இவ்வளோ பெரிய கஷ்ட காலம்லாம் இவ்வளோ சீக்கிரம் வருமா நமக்கு, அவர் இல்லாத நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்ட காலம் இப்படிலாம் வருமான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்பவே மறக்க முடியாத ஒரு பெயின். என்னைக்கு அவரை பற்றிலாம் 2 நாளைக்கு ஒரு தடவை பேசாமலே இருக்க முடியாதுன்ற மாதிரி தான். எவ்வளோ நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் வீட்டில் இருந்ததோட அவர் கூட இருந்த நாட்கள் தான் அதிகமாக. 14 படம் அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து நாள் கணக்கில் மணிக்கணக்கில் அவர் கூடயே லொக்கேஷன் பார்க்குறது. எத்தனை ஃபாரின் ட்ரிப்ஸ், எவ்வளோ லோக்கல் ட்ரிப்ஸ், எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எத்தனை போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வெயிட்டிங்கில் உட்காந்து எவ்வளோ கதைகள், எத்தனை தடவை ஃப்ளைட்டு பக்கத்தில் உட்காந்து கதைகள் பேசி க்ரியேட்டிவாக உள்ளே வருவார். இவன் நீங்கள்லாம் திருந்தே மாட்டீங்கன்னு திட்டு போவார். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கமர்ஷியலாக வச்சுட்டா. அவர் ஒரு டேஸ்டான கேமராமேன் தான். நான் எங்கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் விஷயங்களை ரசிப்பாரே தவிர ரொம்ப டேஸ்ட்டாக எடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் பிகினிங் படங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சேரன் சார் கூடலாம் சேர்ந்து நல்ல நல்ல படங்கள். ஸோ நீங்களாம் திருந்தே மாட்டீங்க போங்க அப்படின்னு திட்டு போவார். இப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும். வண்டி நான் தான் ஓட்டுவேன். ஒரு சீசனுக்கு ஃப்ரண்ட்டில் உட்காருவார். அப்புறம் பின்னாடி உட்காந்து உங்கள் ஆள் இடோட வண்டி ஓட்டுறாரு, பின்னாடி உட்கார முடியலன்ட்டு. எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண வண்டிக்குள்ளே தான் பேசி பொதுவாக உங்களோட விளம்பரங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல தந்தியில வந்து ஒரு சின்ன ஆட் வரும், 2 காலம் 10 சென்டிமீட்டர். அதுலேயுமே படத்தை ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆஃபீஸ் பாய் வரைக்கும் போடுற சிஸ்டம் வந்து டே 1லேருந்து இது மெயின்டைன் பண்ணிருக்கோம். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் ரீசன் இருக்கு? எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றவங்க நாளைக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு ப்ரொடியூசர் அந்த கதை ஓகே, நாளைக்கு காலைலன்னா நாளைக்கு காலைல டைரக்டர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் டைமிங். மற்றபடி அவங்க எல்லாருமே ஒரு டைரக்டராக தான். நான் ஒர்க் பண்ணுவேன். அப்படி தான் அந்த கெத்தோடு தான் நான் வேலை செஞ்சேன். நம்மளும் ஒரு டைரக்டர் தான்டா அந்த படத்தில். குறைந்த பொறுப்புள்ள ஒரு டைரக்டர் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன நினைக்கிறது, அதிக பொறுப்புள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிதான் நினச்சிக்கிறது. என் டைரக்டர்லாம் வந்து மணி சாரும் சங்கர் சார் இருக்கிற இந்த பூமியில் வந்து நானும் ஒரு டைரக்டர்லாம் கெத்தாலாம் யாரும் தெரியலாம் முடியாது. என்ன சொல்கிறீங்க? எத்தனை வருஷமாக வந்து ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு செஷனும் மாறுது. அப்படியே அன்றைக்கி கேபி சார், பாரதிராஜ் சார் வந்து அப்படி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது மணி சார் எப்படி இன்றைக்கும் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டாருன்னா எப்படி வைரல் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ கமல் சார் கூட வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னடா அப்படி இதுதான். ஸோ அவங்களே அமைதியாக இருக்கும். நம்ம அதிக பொறுப்பு உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அவங்க பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக உள்ள. அதனால தான் நான் அவங்கள வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம, தப்புகள் நடக்கும் ஏதோ ஒரு விஷயம், நான் தப்பு பண்ணுறதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கவலைப்படுவேன். நான் சொல்ல, நீ ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சேன்னா தெரியாமல் நான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த பொருளை தூக்காமலே நீ இருந்தோன்னா எனக்கு கோபம் வரும். அட்டம் பண்ணு நீ வேலையை. ட்ரை டு சே சம்திங், ட்ரை டு டூ சம்திங். நீ சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு உனக்கு கடி கூட உணரலாம். நீ தப்பாக சொல்கிறேன், அந்த கடியெல்லாம் வந்து உன்னோட வளர்ச்சிக்கு பின்னாடி போய் கூட என்னை போய் திட்டிக்கோ. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கள் டேரக்டர் ஒரு சில இருக்கேன், இப்போ பார்த்தா கடிச்சிட்டே இருப்பா, திட்டிக்கோ. ஆறுதலுக்கு கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்டிக்கோ. முன்னாடி திட்டாத, நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்போம். நான் ஒன்றும் திட்டுறேன்ல, நீ என்னை பின்னாடி போய் திட்டிக்கோ. இதெல்லாம் இப்படி தான் பேசுவேன் நான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக அவங்கள வந்து, ஆனால் எனக்கு வந்து அட்டன் பண்ணணும் வேலையை. வந்து நீ வந்து முயற்சி பண்ணணும், பயந்துக்கிட்டு இருக்க கூட. யாருக்கு பயம்? மனுஷனுக்கு வந்து எதுக்கே பயப்படணும்? உயிருக்கு பயப்படணும், இல்லைன்னா மானத்துக்கு பயப்பீங்க. மானமும் உயிரும் எங்கேருந்து எங்கேயும் போகிறது கிடையாது. யார்கிட்டருந்து வாங்க போகிறது கிடையாது. வேலைக்காக தான் சண்டை போடுறோம், ஒருத்தர் கடினமாக பேசிக்கிறோம். ஸோ தைரியமாக வேலை செய்யலாம், தைரியமாக பண்ணு. தப்பாகிறத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை. ஏன்ப்பா அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எடுத்து தூக்கி கடாசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். கடாசும் போது உடஞ்சி கூட போட்டோம், அது பிரச்சனை இல்லை. என்ன சொல்லு, ஒரு கதை எப்படி உருவாகுது ஹரிக்குள்ள இருந்து? சும்மா அப்படியே போகிற அப்படியே நம்ம நிறையா பார்த்தது, பழகுனது, கேரக்டர்ஸு, இப்போ சந்திச்சது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உருவாகும்ல. இப்போ வந்து இப்போ அது ஒரு கேல்குலேஷன் மாதிரி தான். அப்பா ஒரு பெரிய ஹீரோ, அதாவது நிறையா படங்கள் பண்ண ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ எல்லாம் ஹீரோ தான். அந்த மாதிரி குறைந்த படங்கள் பண்ண ஹீரோ அப்படி பிரிச்சுக்கலாம். இவங்களுக்கு ஒரு 2-3 கதை வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு 2-3 கதை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு 2 கதை வச்சுக்கணும். இப்படி எல்லார்கிட்டையும் ஒரு 4-5 கதை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறது.
ஏதாவது ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து வேறு வேறையே இருக்காது. இப்போ ஸ்கிரிப்ட் அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்ற தேடுதல் தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து டைம் ரிலீஸ் டேட்டு போடாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபைனல் கட்டு முடிஞ்ச உடனே நான் கதை பேச ஆரம்பிச்சிருவேன். எப்படின்னா ஃபைனல் கட்டு முடிஞ்சோடனே வெளியில் வந்து எடிட் முடிஞ்சு வெளியில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போது யாராவது கூட இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஏதாவது அடுத்த படத்தை பற்றியோ அடுத்த கதைகளை பற்றி பேச ஆரம்பிப்பேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு சுத்தமாக எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னு கேட்டாலே எனக்கு வந்து சொல்ல தெரியல, எதையா வாங்கி கொடுப்பா பசிக்கு அப்படின்ட்டு அதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு டைம் லிமிட் வச்சு அந்த ஏப்ரல் 26 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் விஷால் 2 பேருமே கேட்டுக்கிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதாவது சொல்லிட்டோம் எப்படா அதை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா நிறையா ஒர்க் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது வந்து ஒரு பெரிய பணியாகிடுச்சு. ஈஸியாக வந்து ஒரு எடிட் முடிஞ்ச உடனே முன்னாடிலாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் என்னால் வந்து எதையுமே யோசிக்க முடியல. நான் என்ன யோசிச்சிருக்கேன்னு, ரிலீஸ்க்கு அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் வந்து நம்மளே வந்து ஒரு விபூதி ஊதுபத்தி கொளுத்தி வச்சு பூஜை போட்டு நம்மளே ஒரு ஏதாவது ஒரு 2 கதையை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரு 2 கதை வந்து அப்படியே ஒரு ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது, அது ஒரு கதையாக மட்டுமே இருந்துகிட்ருக்கு, இன்னும் வந்து அது வந்து ஒரு ப்ளேயாக மாறல. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், ப்ளேயாக இருக்கிறது அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன். எப்படின்னு தெரில சார். நீங்கள் பொதுவாக திருநெல்வேலி தூத்துக்குடி பேக்ட்ராப் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க. இது முதல் முறையாக வேலூர் பேக்ட்ராப். இந்த ரத்தமோட டிராவல் எப்படி இருக்கு? ஏன் வேலூர்? வேலூர்ன்ற நான் நிறையா புழங்கினது என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி. நான் நிறையா புழங்கினது வந்து இங்கே இந்த பக்கம் தான், நார்த் தமிழ்நாடு தான், மெயினாக சென்னை. என்னென்னா சென்னைனா நான் சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டேன், ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி சும்மா 100 கிலோமீட்டருக்கு அங்கேயும் பைக்கில் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்தவாசி தான் எனக்கு சிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை வரைக்கும் எனக்கு சிட்டி தான். எனக்கு என்னுடைய 1 ஹவரில் நான் பைக்கில் எவ்வளோ தூரம் போகிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்து என் கண்ட்ரோலில் உள்ள ஏரியா மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா கும்மிடிப்பூடி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த மக்கள் கூட நான் நிறையா பழகியிருக்கேன், ரியல் எஸ்டேட் டைம்லேயும் சரி மற்ற நேரங்கள்லேயும் சரி. வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் உண்டு என் கூட படித்தவங்க. ஏன்னா ஒரு சென்னை வாசின்னும் போது சென்னை மக்களோட இது மட்டுமே நம்ம தெரிஞ்சிருக்கிறது சில பேர் இந்த அவுட்ஸ்கர்ட்டில் போய் பழகும்போது அவங்களோட கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா வச்சு ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து தங்கர் பச்சான் சார் பண்ண படங்கள், அப்புறம் சேரன் சார் கூட தங்கச்சி பச்சான் படம், அதெல்லாம் வந்து இந்த பன்ருட்டி இந்த பக்கம் கடலூர் பன்ருட்டி இந்த ஏரியா வச்சு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஏரியா வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது கொஞ்சம் பேர் கூட நம்ம ரஞ்சித் கூட நம்ம சென்னையோட அவுட்ஸ்கர்ட்டை வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாரு, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சரி நம்ம அவங்க அளவுக்கு ரொம்ப ஆளுமையோடு வந்து அந்த கல்ச்சர் அப்படியே கரெக்டாக பண்ணிட முடியாது, சரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று பண்ணுவோம். சரி நமக்கு எது சென்டர் பார்ட் எது, இந்த பக்கம் சிட்டிக்கு அப்புறம் இந்த பக்கம் சென்டர் பார்ட்னா வேலூர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கு டிவிஷன், வேலூர் காட்பாடி அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த இதில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் காட்பாடி இருக்குது, இந்த பக்கம் வேலூர் இருக்கும், அந்த பக்கம் வாணியம்பாடி இருக்கும், இந்த பக்கம் ஆம்பூர் இருக்கும், இந்த பக்கம் ஆற்காடு இருக்கும், அந்த பக்கம் ராணிப்பேட்டை இருக்கும், இப்படி போயிட்டுருக்கும். நீங்கள் அந்த ட்ரெயின் ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரக்கோணம் இருக்கும், இந்த பக்கம் இன்னொரு காஞ்சிபுரம் சம்திங், இந்த பக்கம் இப்படி அந்த ட்ரெயின் வந்து த்ரூட் பெங்களூர் வரைக்கும் இப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நடுவில் 7 கிலோமீட்டரில் 2 சிட்டியும் ஜாயின் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வேலூரில் வந்து ஹைவேஸுக்கு நடுவில் 8 பிரிட்ஜ் இருக்கிற ஒரே ஊரை தான். நான் அதை யாரை கட்டினேன், யார் இங்கே வந்து பவரில் இருக்கும்போது இது கட்டினாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அது சிட்டிக்குள்ளே ஹைவேஸ் போகும், எல்லாத்துக்கும் பிரிட்ஜஸ், எல்லாமே க்ளீனாக இருக்கும், எல்லா இடமும் வந்து வேலூர் தூய்மையாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறையா நான் வந்து அங்கே வந்து டைலாக் எழுதுறக்கா போவேன். பக்கத்துலேயே ஒரு சிட்டி, நம்ம இங்கே வந்து டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் ஓடிடலாம். ஸோ வேலூரை வச்சு பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது அதை பற்றி அப்சர்வ் பண்ணி வேலூர் காட்பாடி அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம் சித்தூர். ஸோ சித்தூர்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே வந்து ஒம்பு பண்ணான்னா அவனுக்கு என்ன, இங்கேருந்து ஒருத்தன் அங்கே போய் ஒரு பிரச்சனை பண்ணால் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி மாறும், இந்த போலீஸோட லெவல் என்ன, அந்த போலீஸோட பவர் என்ன, இவங்க இங்கே வரணும்னு என்ன பண்ணால், இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே அந்த ஒரு ஆக்ஷன் தீம் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பார்டர் ஏரியா டோட்டலாக இங்கிட்டு வந்து சூலூர்பேட்டை கிட்ட நம்ம இதை தாண்டினோடனே கும்மிடிப்பூண்டி தாண்டினோடனே வருது நெல்லூர் போகிற வழியில் ஒரு பார்டர், இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை, அந்த பக்கம் சத்தியவேடு அங்கே ஒரு பார்டர், அதுக்கடுத்து திருத்தணி நகரி அது ஒரு பார்டர், அதுக்கடுத்து வேலூர் காட்பாடி சித்தூர் அது ஒரு பார்டர், அந்த பக்கம் குடியாத்தம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழமனூர் அது ஒரு பார்டர், இது வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் இப்படி ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஓ இங்கே வந்து 2 தட்டிட்டு அங்கே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டா எவனும் அங்கே வர முடியாது. ஏன்னா அந்த பார்டருக்குள்ளே நம்ம போனால் வீக் தானே, அது எல்லாம் இந்தியா தான், நம்ம இந்தியா தான். பட் இருந்தாலும் வந்து
ஒரு ஊர்லேயே அப்படி தானே வில்லேஜில் எடுப்போம். ஆமா. ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு வந்து அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான்னா அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்குள்ளே பார்டருக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி தான் நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஸ்டேட் பார்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து பிரியன் சார் வந்து முன்னாடி சும்மா சொல்லிட்டு இருப்பார், சார் நம்ம பார்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், பார்டர் வச்சு படம் பண்ணணும் சார், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார், 2 லாங்குவேஜும் மிக்ஸ் பண்ணி. ஏன்னா பார்டர்லலாம் 2 லாங்குவேஜ்காரங்களும் 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து கேரளாவை தான் அண்டர்லைன் பண்ணி திருவனந்தபுரம் பார்டரில் நடக்கிறதா முதல்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். அது மைண்டில் இருந்து தான் கதை இல்லை இந்த களம் அப்படின்னு ஞாபகம் வந்தது. அப்போ நம்ம சரி நம்ம கொஞ்சம் காரமாக படம் எடுக்கணும், ஆந்திரா பார்டரை வச்சுருவோம், அப்போ நம்ம சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கையில் எடுக்கும்போது பார்த்தா அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு உள்ள. ஏற்கனவே நம்ம நிறைய அங்கே திருப்பதி போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கு இல்லையா, ரேணிகுண்டா அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆறில் கூட நிறைய அந்த பார்டர்லாம் பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து சார் ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஜானர் இருக்கு, ஆக்ஷன், ஃபேமிலி, சென்டிமெண்ட், எமோஷன். ஆனால் உங்கள் படத்தில் எல்லா படத்துலையுமே ஆக்ஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஒன்று. ரெண்டாவது உங்களோட எல்லா படத்துலையுமே அந்த உறவு முறைகள் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மதினி, மச்சினி, அந்த இதெல்லாம் அது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை அது கதைக்களத்தில் தானாக வந்தது? கதைக்களத்தில் தாங்க. நீங்கள் எந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு பண இழப்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் கையில் இருந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருந்த பணம் தான். ஆனால் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டானா அவனை அப்படியே கொடூரமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிடணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் பாதிப்படைய வைக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் அப்படியே கொடூரமாக மாறிடுவீங்க. இதுதான் இப்போ நான் ஒரு போலீஸ் படம் எடுத்தாலும் அவன் குடும்பத்து மேலே கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவன் வந்து தீயாக மாறுறான். மற்ற ஆக்ஷன்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுற லெவலில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லைக் இப்படி சொல்லலாம், சிங்கம் 2ன்னு வச்சுக்கோங்க. சிங்கம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்லேருந்து ஏதோ ஃபைட்லாம் இருக்கும். யாரோ அரெஸ்ட் பண்ண போவார், ஏதோ அனலைஸ் பண்ண போகும்போது அங்கே ஒரு ஃபைட் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஃபைட்டாக மட்டுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடும் மிஸ்டர் தியாகண்ணன் மூலமாக. இப்போது அவரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா, இவனுடைய எவனும் திரும்பியே போயிடக்கூடாதுன்னு ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு போலீஸ்காரன் குடும்பத்து மேலே கை வச்சா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து உதவுடும், எந்த அளவுக்கு ரத்த கலரியாக மாறும் அப்படின்னு எவனுக்கு அந்த தைரியம் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு அதிகாரியை வந்து மடக்கணும்னா அவன் குடும்பத்து மேலே கை வச்சிடலான்ற அந்த விஷயம் மட்டும் எவனுக்கும் தோணிடக்கூடாது. அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் யாரும் வேலை செய்ய முடியாது, எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது. அதிகாரியை வந்து ஆப்போசிட் பண்ணால் அது எந்த பண்ணுமா ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணிக்கணும். அவன் குடும்பன்றது தனி. அப்படி ரிவர்ஸில் அப்போ அந்த அதிகாரி வந்து தப்பு பண்ணவனை உண்டு, தப்பு பண்ணவன் பிள்ளையும் பொண்டாட்டிக்கிட்ட போய் வம்பு பண்ணாலோ இல்லை அவங்க மேலே போய் ஒரு கேஸை போட்டாலும் என்ன வருது, அதை இவங்களும் செய்யக்கூடாது, இது அவங்களும் செய்யக்கூடாது, ஒரு எத்திக்ஸு. அதை தாண்டி அவனுக்கு உள்ளே வர பார்ப்பானுங்க. அப்போ கன்னை உடச்சிட்டு, ஏன்னா அதை சரண்டர் பண்ணால் தான் நான் கத்தியை கையில் எடுக்க முடியும். அது கையில் தான் நான் கன்னை வச்சு தான் சுட முடியும். ஏன் அதை யூஸ் பண்ணாமல் நீ கத்தி எடுத்து நீ கேட்டக்கூடாது. ஸோ முதல்ல அவராகவே ஒரு டேபிளை அடித்து அதே ஒன்று சின்னதாக உடச்சி விட்டு இதை கொண்டு போய் ஆர்மரியில் போய் சரண்டர் பண்ணிவிடு. ஸோ எ போலீஸ் மேன் வித் ஃபேமிலி வித்தவுட் வெப்பன் அப்படின்ற மாதிரி நிற்பார். அது எதுக்குன்னா அந்த அந்த கதையை சொல்லும்போது நான் ஜிக்கிட்ட சொன்னேன், ஜி நீ வந்து உங்களை ஒருத்தன் ரோட்டில் திட்டினான்னா நீங்கள் தாங்கிடுங்க, ஆனால் தம்பியை திட்டினான்னு வச்சுக்கோங்க, கார்த்தி ஒருத்தன் திட்டினான்னு உங்களால் தாங்க முடியாது. அது மாதிரி தான் இதான் மூடு இந்த சீனுக்கு. உங்களை எத்தனையோ பேர் அடிக்க தான் வருவான். ஏன்னா நீங்கள் போலீஸ்னாலே ஒரு 10 எதிரி இருந்துட்டு தான் இருப்பான். அதான் நீங்கள் ஜாலியாக தான் போயிட்டுருப்பீங்க டெய்லி. தட்ஸ் எவ்ரிடேஸ் ப்ராப்ளம். ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் கணக்கு பண்ணுறான்னா அது எவ்ரிடே ப்ராப்ளம் கிடையாது. அது எவர் ஒன்ஸ் ப்ராப்ளம். அது வரவே கூடாத ப்ராப்ளம். அது முடிச்சிடணும்னு நினைப்பீங்க. இதான் அது கூட அந்த கதை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். சார் புரியுது சார், இல்லை நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் தொண்டை தண்ணி வாங்கிட்டு அந்த ஏன்னா நான் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் வர்றதுனால அதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் கதை சொல்லி அப்படி டயர்டு விடுங்க போதும்னாரு என்ன ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி எனக்கு அதை சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி அப்படி வர கேட்டை விழுத்து போட்டு அடித்து நொறுக்கி வெட்டி குத்தி இங்கேருந்து புட்டிச்சு ஜீப் எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் வீட்டுக்குள்ளே அந்த வெறியோட வந்து போடா போய் எல்லாத்தையும் போய் இது பண்ணிக்கோ அப்படின்னு அந்த அந்த சவால் விடுறதுல அந்த அவன் வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறது. போலீஸ்காரன் குடும்பம் மேலே கை வச்சா நான் ஒன்று அங்கே வச்சு காட்டியிருக்கேன், எல்லாம் பாரு இனிமேல் எவனும் வந்து பக்கத்தில் வந்துட மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த வெறியை கொப்பளிச்சிருப்பாரு. ஸோ இது எங்கேருந்து வருது பாருங்களேன், எவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் சொன்ன ஆக்ஷன் படம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக மாறுது. இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டியாக லத்தி சார்ஜ் இல்லைன்னா முட்டிக்கு கீழே வந்து சுடுறது, அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இப்படி தான் இருக்கும்.
அவர் டேனியை கூட அப்படி அடிக்கல. ஆமா. ஏன்னா ஏதோ ஒன்று இந்தியன் போலீஸை பற்றி தப்பாக பேசணும்னு சொல்லி சட்டையை பிடிச்சி 2 அறை விட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். ஆனால் தான் குடும்பத்தை அட்டாக் பண்ணின்னு வந்தோடனே பர்சனலைஸ் ஆனோடனே அந்த வெறி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது. அதனால் நம்ம கதை பண்ணும்போதே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த கோவம் வந்துடுது. அந்த ஏன்னா என்ன ஒன்று பண்ணால் பரவாயில்ல, என் மாமா மேலே எப்படா கை வச்சுன்றது தான் தாமிரபரணியில் விஷாலோட கோவம். அதனால தான் அந்த வெறியில் தான் போய் அருவாள் எடுத்துட்டான். அருவாள் எடுத்தா மிஸ் ஆகி இன்னொரு நல்லவன் வந்து மாட்டிக்கிட்டான். யாரை அவன் டார்கெட் பண்ணால் அவன் தப்பிச்சிட்டான், யார் நல்லவனோ அவன் தடுக்க வந்தவன் கை மாட்டிக்கிச்சு. ஆனால் காரணம் வந்து அவங்க மாமாவால் தான். ஏன்னா அந்த மாமான்றது எல்லாம் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் சொல்லிவிடுவான், அது தாங்க முடியாது யாராலையும். ஓகே, இதான் அதனால் இதுதான் கரெக்டான பதில் நினைக்கிறேன் உங்களுக்கு. சார், இப்போ ஹரியோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்னா அருவாள் இது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கா? அதுலேயே நீங்கள் இருக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லைன்னா இப்போ கேபி சார் வந்து வெரைட்டிஸை பண்ணாலும் நடுவில் ஒரு லவ் படங்கள் புது புது மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி வித் ஒரு 6 சூப்பர் சாங்ஸ் மாதிரி வேற ஒரு ஜானரில் பண்ணுறதுக்கு ஹரி சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்கள் சொல்ல கதையை என்னால் எடுக்க முடியாதுங்க. நீங்கள் கதையை சொல்லிட்டீங்க. அது தெரியல எனக்கு, அது சரியாக செட் ஆகாது. அந்த நேரத்தில் நாங்கள் அப்படி போயிட வேண்டியது. அப்புறம் சார், இப்போ சினிமா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து டிஜிட்டல் வந்துருச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் சில டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த ரீல்ல எடுத்ததை விட இன்னைக்கு டிஜிட்டல் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுது, இது வருது, பேசாமல் ரீல்கே திருப்பி போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கிறிஸ்டோபர் நோலன் ஃபிலிமில் தான் எடுத்திருக்காரு படம். ஸோ அது மாதிரி இங்கே திருப்பி ரீல்ல எடுக்கிற விஷயங்கள் வருமா? நீங்கள் ரெண்டுத்துலையுமே பயணப்பட்டிருக்கீங்க, எது பெஸ்ட்டுன்னு உங்கள் பார்வை என்ன? எது பெஸ்ட்டுன்னா நம்ம எல்லாத்தையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம்னு தான் சொல்லணும். அதை வச்சு தான் அது பெஸ்ட் ஆகும். ஆனால் அப்போ வந்து ஒரு அளவு ஒரு மைண்டு வந்து ஒரு விஷயத்தில் நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. எப்படின்னா டிஜிட்டல் இருக்கிறதுனால ஒன் மோர் எடுத்துக்கலான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்க எல்லாருக்குமே ஒரு லெத்தாதிக்காக இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. இது ஒன் மோர் போனாலும் எதுவும் வேஸ்டேஜ் இல்லை. ஆனால் டைம்ன்றது வேஸ்ட் ஆகிட்டு, கடவுள் கொடுத்த 24 ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம யாருக்கும் புரியல. அந்த வகையில் தான் பெரிய இது. நம்மளும் வந்து இன்னொரு டேக் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முன்னாடிலாம் இன்னொரு டேக் எடுக்க மாட்டோம். ஏன்னா ஆர்டிஸ்டே சொன்னால் கூட இல்லை இல்லைங்க, எனக்கு தேவையான ரியாக்ஷன் அங்கே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம் வேணாம். இப்போ வந்து சரி ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, நமக்கு ஏதோ செலவு இல்லை அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா ஆர்டிஸ்டே ஏன் ஒரு டேக் எடுத்தால் என்ன இருக்குது நீ கோச்சிக்கிறாங்க. முன்னாடி வந்து அது வந்து 100 அடி ஓடிச்சுன்னா அதில் வந்து 4000 ரூபா போயிருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது இப்போ இல்லாதனால அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய். பட் டெக்னாலஜி வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது இந்த வகையில் மட்டுமே இதை பார்க்கக்கூடாது, வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ விஷயங்களை நிறையா உள்ளே கொண்டாடுறதுக்கும் சரி, ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்ததுனால ஒரு சீனை வந்து வேறு வெரைட்டியாக கட் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, நினச்ச மாத்திரத்தில் ஒரு விஷயத்த இன்றைக்கி எப்படி அப்படி அமுக்கினா ஒரு மெசேஜ் போய் எங்கேயோ போய் சேர்ந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு 4 பட்டனை தட்டினாலே ஒரு டிசால்வையோ இல்லை ஒரு இது டைரெக்டாக போட்டுக்கிட்டு என்ன எப்படி பண்ணி பார்க்கல, இந்த சீன் ஃபுல்லாக டிசால்வில் கட் பண்ணுவோமா இல்லை கட்டில் பண்ணுவோமா இல்லை வைப்பில் கட் இப்படி நினச்சிட்டு இருக்கிறதோட அடுத்த 3 நிமிஷத்தில் கட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம இது பேசாமல் நம்ம கட்ஸில் டிசால்வில் போயிடலாம் அப்படின்னு போயிடலாம், இல்லை எஃபெக்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது செஞ்சு பார்க்குறதுக்கு அது வசதியாக இருக்குது. அண்டு டிஜிட்டல்லையும் நிறைய ப்ளஸ் இருக்குது. அது மாதிரி நான் வந்து ஒரு சேஸோ இல்லை ஒரு ஃபைட்டோ எடுக்கும்போது சண்டை போட தேவையில்ல மாஸ்டர்கிட்ட இல்லை சக டெக்னீஷியன்ஸ்கிட்ட. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்டேஜ் கண்ட்ரோல் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கேன் தான் ஓட்ட முடியும்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரெஷரையும் சேர்த்து போட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா எடிட்டில் தான் மண்டை காயுது எல்லாருக்கும். 10 லட்சம் அடி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. தேவையானது 10,000 அடி 13,000 அடி. இதை வந்து சுருக்குறக்குள்ளே எடிட்டர் தான் ரொம்ப அவசரப்படுறாங்க. அப்படி தான் இருக்கும். வளர்ச்சிங்கிறது எப்போதுமே வந்து கொஞ்சம் நம்ம அதுக்குரியபடி ட்ராவல் ஆகிக்க வேண்டியதான். அதை வந்து கஷ்டம்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிறதோட, ஆனால் அவர் வந்து ஃபிலிமில் எடுத்திருக்காருன்றது பாராட்டத்தக்க விஷயம். அவர் எவ்வளோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்காரு. டிஜிட்டலில் போய் ட்ராவல் ஆகி வேணாம் நம்ம ஃபிலிம்குள்ளே வரேன்னு சொல்லி வந்ததெல்லாம் வந்து அவங்களாம் வந்து கிரேட்டுன்றது தான். அதான் ஆளுமையோட பண்ணுற டைரக்டர்னு சொல்லுவேன்ல நான், அந்த ஆளுமே அவர்கிட்ட இருக்குது.